வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.
அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போல் போகா துயரம் போல் குணமாலை அன்னை கோபுரத்துள் வேற்றிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே அண்டர்கள் துயரம் தீர அயோத்திமா நகரம் சென்று தண்ட காரண்யம் சமுத்திரத்தை ஒரு அணையாய் கட்டி கொண்டல்வாய் ராவணன் கோதண்டம் கரத்திலேந்தும் என் புஷ்பரி கிராச்சரம் உன் பொன்னடி கமலம் போற்றுவோமே வாக்குண்டா நல்ல மனதுண்டா வாழ்மலையா நோக்குண்டா மேனில் ஒடுங்காது பூக்கொண்டு துப்பாக்கு திருமேனி தும்பிக்கையால் உன் பாதம் தப்பாமல் சார்பாய் தமக்கே போற்றி போற்றியே शंभो हरि हो नमः शिवाय देवी नायकाय அடியவர் வணங்கிடும் அருள்தருளீசனே அடியவர் வணங்கிடும் அருள்தருளீசனே ஆதியும் அந்தமுமான பொருளே அப்பமும் அவள் போரி மூக்கணி சக்கரை அப்பமும் அவள் போரி மூக்கணி சக்கரை அத்தனையோ நான் உனக்கு படைப்பே சம்போ எனக்கு வந்து அருள் புரிவாய் நாயகா நீல சந்திர சரங்க அனுமனையோ விரிமலர் சொறி மலர் அதிகவே ஒரு மலர் விரிமலர் சொறி மலர் அதிகவே ஒரு மலர் துவானை நற்சபையில் வைத்தவா
வள்ளியால் தினை புனத்தில் வருங்களே தனை விரட்ட ஐயா வள்ளியால் தினை புனத்தில் வருங்களே தனை விரட்ட ஐயா வாய்த்த தினை மாவை உண்ட வேலவா வடி வேலவா அந்த மாறிபட சிறந்தலையா அறுத்தவா அறுத்தவா அடே ஆமையா நிஷ்டமூட ரகுராம ஒன்புகளை வெளிப்பாடு ஐயா நிஷ்டமூட ரகுராம ஒன்புகளை வெளிப்பாடு நாங்கள் தந்தனைத்தும் தண்டனை தாளம் போடவே தாளம் போடவே நாங்கள் தருகிடத்தும் தண்டனை தாளம் போடவே போடவே ஆமையா போடுங்க முந்திய குரு நமக்கு முக்கணம் பரமேஸ்வரனார் ஐயா முந்திய குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரனார் அப்படியாக இந்த நல்ல வேளைகளை ஆமாம்மா அனைத்து தெய்வங்களும் வந்து வந்து நமக்கு நல்லருள் புரிவாயே கணபதியே என் குருவே சுவாமி கணபதியே என் குருவே கணபதியிலும் உனை மற கணபதிய ஆறுமுக குஞ்சரனை உமை தொழு பாடுவேனே ராமாவன் பாடுவேனே ராமாவன் பலகாலம் உமை தொழு தேடுவேனே ராமாவன் நாடு தேசம் எல்லாம் குருவேனே ராமாவன் குச்சங்கூரை வந்திடாமல் திருச்செந்தூர் வேல்முரு சிறப்புடனே வரவியாண்டு மூன்று மோகம் கொண்டவன் முப்பிடாதி அருள் புரிவாய் பீடத்தில் பிறந்தவன் பீடத்தில் பிறந்தவன் அந்த பேச்சியம்மா அருள் புரிவாய் வீடும் பிறந்தவன் பேச்சியம்மா அருள் புரிவாய் ராத்து காரியமோ கூடி மாறியம்மா வந்து அருள் புரிவாய் பிள்ளை பிறந்த மக சீதாதேவி வளர்த்த மக கோட்ட வாச கருப்ப சுவாமி வந்து அருள் புரிவாய் தக்கத்தல வாய்மாட சாமி மங்களமா வரவியாண்டோ ஒளியில் பிறந்த சுடர் ஒளியில் பிறந்த மாயாண்டு அருள் புரிவாய்
ஏசுடர் ஒளியில பிறந்தவா மாயாண்டி அருள்புரி புறத்தை காத்தவே தாயே காளியாமோ வந்து அருள்புரி அஞ்சனைய பெற்றவானே அருள்புரி ஹரி ராம சிவராம ஹரி ராம சிவராம அயோத்தியை ஆண்ட ராம ராம சிவராம அயோத்தியை ஆண்ட ராம யாரோடு வரவேண்டோ தோறு தெய்வங்களோ எங்கள் முன்னை வரவேண்டோ உணர்ந்து நான் உணர்ந்து எல்லாரும் எங்க போறியா வரிசையா உங்களுக்கு காப்பி எங்க போறாங்க அப்படியா ஆமா பாட்டி வாங்கி தருவாங்க பாட்டி உனக்கு காப்பி மட்டுமா தருவாங்க பண்டமும் இன்ட்டும் தருவாங்க அப்படியா பாட்டி பேத்தியாளுக்கு மட்டும் தான் வாங்கி தருவாங்க அப்ப எங்களுக்கு கிடையாது அப்ப எங்களுக்கு வாங்கி தர முடியல எனக்கு பூக்காரர் வாங்கி தருவாரு அப்படியா ஆமா ஐயா 21 தெய்வங்களோ உங்கள் முன்னே வரவேண்டோ உணர்ந்து நான் உணர்ந்து மாறும் வேலையில நெஞ்சதிலும் நாவதிலோ நெஞ்சதிலும் நாவதிலோ நெஞ்ச விளையாட வேண்டோ கருவாகி உருத்தளித்திய கருகுலையில் உய்த்த வேண்டும் கருவாக்கி உலகம் தந்தோரு மாதவீத உன்னை மறந்திட்டாரோ உன்னை மறந்திட்டாரோ எங்கள் அண்ணாவியை மறப்பதில்லை கற்றவேற்கும் சேவைகள் யாரை வீத்தை படித்தவர் நாடப்பங்கட்டி சுமந்திடு வித்தை படித்தவர் சேவைகள் வித்தை படித்தவர் பிள்ளை தலைமகன் வணக்கம் சீடரெல்லாம் வைத்த விலங்கொழி குருவை வணங்க சீடரெல்லாம் குருவை வணங்க சீடரெல்லாம் வைத்த விலங்கொழி எல்லாம் பெயர் படை பூர நகரில் வாழுவை வணங்கி வரோடி அன்பு கொண்டர் அருளாலையோடு கதைகள் வாடும் சுவாமி புலவர் வாடும் வெற்றிக்கு மேல் வெற்றி வெற்றிக்கு மேல வெற்றி குமார் புலவர் பாதோ அடே வெற்றிக்கு மேல வெற்றி குமார் புலவர் பாதோ கதைகள் வாடும்
புலவர் எல்லாம் பெயர் படைக்க நாடார் புலவர் அவருடைய தம்பிதான் பாரதத்தில் பெயர் படைக்க பாடாளிங்க புலவர் முத்து முத்தாய் கதைகள் முத்து முத்தாய் கதைகள் முத்து நாடார் புலவர் அடே வெச்சுக்கு மேல வெச்சு வெச்சு கோமார் புலவர் எல்லாம் பெயர் படைக்க தூரை புலவர் பாட்டு சொல்லி தந்த மலர் கமழுகின்ற போர நகரில் சொன்ன சொல்லை தவற மாட்டான் பிறப்பு பேச மாட்டான் வாழ்வ பூகள் யாவும் நவி புலவர் சென்ற இடம் புகழ்வடை செந்தில் கோமார் புலவர் சிறப்புடனே வெள்ளுப்பாடு சிறப்புடனே வெள்ளுப்பாடு எங்கள் சீதாராமன் புலவர் வந்த சபையோர்கள் வந்தனங்கள் செய்தோம் வந்திருக்கும் சபையோர்கள் வேறு சரணம் செய்தோகின்ற பாடலில் ஒரு பாடல் கூச்சம் இருந்திட்டாலும் கூறுகின்ற வசனத்தில் குச்சம் கூரை இருந்திட்டாலும் உன்னை சொல்லும் வார்த்தைகள் நாங்கள் சொல்லிட்டால் பின்னை சொல்லும் வார்த்தைகள் நாங்கள் சொல்லிட்டால் பெற்றெடுத்த பிள்ளை போல பெற்றெடுத்த பிள்ளை போல பிள்ளை பொறுக்க வேணும் ஐயோ அப்படி கலியுகம் எல்லாம் பெயர் படைத்த பேரும் புகழும் படைத்த பனையங்குறிச்சி என்னும் மாநகரத்திலே மாநகர பட்டணத்திலே கேட்டவர்களுக்கு கேட்ட வாக்கு வரங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய கைலாசநாதரோட வாசலிலே அடேங்கப்பா கைலாசநாதர் இருக்கக்கூடிய வாசல் கைலாச பர்வத மாதிரியே இருக்கணும்ல கைலேங்கிரி வாசலாகவே இருக்கு. அப்படி சரி ஐயாவுடைய வாசலிலே ஆமா அதாவது ஐயா மட்டும் அல்ல கைலாசநாதர் மட்டும் இல்ல இந்த அரிய பெரிய ஆலயத்துக்குள்ளே 21 தெய்வங்கள் குடியிருந்து வருகிறது. அடேங்கப்பா எல்லாரும் இருக்காங்களாங்க. வெளியில யார் இருக்கா பத்தியலா? யார் இருக்கா? காவக்க யார் இருப்பாரு? கருப்பசாமி. கருப்பசாமி தெப்ப வெளியில பிறந்தாரே ஐயா கோட்டவாச கருப்ப இருக்காரு. இந்த கோட்டைக்கே காவக்காரே மொத்த கெட்டாபிசி அவர்தான். ஆமா சரி அவரை பார்த்தா தான் உள்ளே வர முடியும். உண்மைதானே உண்மைதானே. நீங்களா உள்ள பாத்தியலா? ஆமா கருப்பனை பாத்தியலா? கருப்பனை பார்க்காம வந்திருப்பாவா? கருப்பனை பார்த்தா தான் ஐயா வாசலுக்கு வர முடியும். அப்படி சரி அரிய பெரிய ஆலயத்துக்குள்ளே ஆமா 21 தெய்வங்கள் குடியிருந்து வருகிறது. சரி அப்படி அரிய பெரிய ஆலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆமா பெரியவர்களுக்கும் சரி தாய்மார்களுக்கும் சிறியவர்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் சிங்கம் போல் இருக்கும் இளைஞர்களுக்கும் இளைஞரணி சொன்னாலே என்ன எப்போதுமே கோயிலுக்கு அவுட்ல தான் நிப்பாங்க, வெளியில நிப்பாங்க. ஏன்னு சொன்னா எதுக்கு? நமக்கெல்லாம் பாதுகாப்பு படையே அவங்க தான். நம்மளை பாதுகாக்கதே இளைஞர்கள் தான். பாட்டி சிரிக்காவ பாரு. ஆமா அவன் பாதுகாப்புல நான் இருக்கேன்னு நினைக்காவ பாட்டி. இளைஞர் அணி அங்க வேற எப்படி நின்றுட்டு இருக்கு. சரி அப்படி அதாவது உண்மையா சொல்லி ஆகணுமாமா. சொல்லுங்க. மைக் செட்டை பாத்தியலா? மைக் செட் பயங்கரமா இருக்கு. குடத்துக்காரர் மைக்கை மட்டும் கூட்டணும். லேசா கூட்டினா நல்லா இருக்கும்.
அதாவது மைக் செட்டு சொல்லியே ஆகணுமாமா. இப்ப மைக் செட் சொல்லியே ஆகணும். அதாவது என்ன? ஒரு பெரிய கொடை நடக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த பெரிய கொடையில ஒரு 4 டீப் லைட்டு, ஒரு 10 சீரியல், 2 சீரியல் போட்டாருன்னு சொன்னா பெரிய கொடையும் சின்ன கொடையா தெரியும். சரி, அப்படிதானே? ஒரு சின்ன கொடையில அந்த ஆளை பத்தி 20 லைட்டு, அவளை சீரியல் லைட்டை அள்ளி போட்டு 3 போஸ்ட் லைட்டை கட்டினாருன்னு வச்சுக்கிடுங்களேன். சின்ன கொடையும் பெரிய கொடையா தெரியும். அப்ப ஒரு கொடைய வந்து சின்ன கொடையாக்குவது பெரிய கொடையாக்குவது மைக் செட்டுக்காரர் கையில தான் இருக்கு. அவர் கையில தான் இருக்கு. ஆம்பிள்பார் அவர் கையில தான் இருக்கு. அதாவது மாமா, யாருக்கு கூட்டம் நினைச்சாலும் அவர் தான் கூட்டம். நம்ம என்னதான் சத்தம் போட்டு படிச்சாலும் மைக்கு நல்லா வைக்கணும். மைக் இருந்தா தான் நம்ம என்ன சத்தம் போட்டாலும் வெளியில கேக்கும். இல்லன்னு சொன்னா நீங்க படிக்கிறது எனக்கு கேக்கும், நான் படிக்கிறது உங்களுக்கு கேக்கும். நம்ம படிக்கிறது அவங்களுக்கு கேட்காதல்ல. இந்த பிள்ளை என்ன படிக்கனே தெரியல அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல. அவங்களுக்கு புரிஞ்சாதானமா அவங்க வந்து சரின்னு கேட்பாங்க. ஆமா. அப்படி மைக் செட் ஆபரேட்டர் பரமராஜ். ஊர் என்ன ஊரு? என்ன ராஜி? பனையங்குறிச்சி தான். பரமராஜாமா? பரமராஜ் மாமா. ஓ பரமராஜி. சரி, பனையங்குறிச்சி. அப்படி மைக் செட் ஆபரேட்டர் அவர்களுக்கும் அடுத்தபடியாக நம்ம வெள்ளி செய்ய உலகமெங்கும் பரப்பக்கூடிய பத்தியாமா எத்தனை யூடியூப் சேனல்னு போனாலுக்கு அப்படி வந்திருக்கு. ஆமா. சரி, அப்படி யூடியூப் சேனல் யாருன்னு சொன்னா மக்கள் செல்வம் யூடியூப் சேனல் அவர்களுக்கும், மக்கள் செல்வம் அவர்களுக்கும், யாலி டிவி யூடியூப் சேனல் அவர்களுக்கும். ஆமா, போன வாரமே சொல்லிட்டாரு. ஆமா, இந்த சனிக்கிழமை அன்னைக்கு நான் போனாலுக்கு படம் பிடிக்க போறேன் அப்படின்னு. சரி, அம்மா எங்க போனாலும் சரி வந்துருவாங்க. பணம் காசு பெருசு கிடையாது. நம்ம பாசத்துக்காண்டி வந்து எல்லா பக்கமும் ஒளிபரப்ப வரணும்ல. ஆமா, ஒளிபரப்ப அந்த யூடியூப பார்த்தாலும் அட்வான்ஸ் கொடுக்காவா? அதாவது மாமா, என்னைக்குமே நம்மள தூக்கி விட்டவங்கள மறக்க கூடாது. அப்படிதானே? எவ்வளவுதான் நம்ம உயரமான இடத்துக்கு போனாலும் உண்மைதான், உப்பிட்டவரை உள்ளளவு மறக்க கூடாதுன்னு சும்மா சொல்லல. சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க? என்ன நம்மள தூக்கி விட்டவங்கள என்னைக்கு மறக்க கூடாது. ஆமா. அப்படி அடுத்தபடியாக முகுந்தன் யூடியூப் சேனல். சரி, 3 யூடியூப் சேனல் வந்திருக்காங்க நமக்கு. 3 பேரும் பயங்கரமா நம்ம ஐயா கோயில் கூட இந்த வருஷம் பார்த்துட்டோமே, திருப்பி பார்க்க முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். அப்படியே நினைக்க வேண்டாம். யூடியூப்பை எப்போ ஓபன் பண்ணாலும் உடனே ஜரஞ்சரமா வந்துக்கிட்டே உடனே ஐயாவுடைய வாசல்ல என்னென்ன நடந்ததோ வந்துக்கிட்டே நீங்க அப்படியே போன்ல பாத்துக்கிடலாம். சரி, அப்படி யூடியூப் சேனல் அத்தனை பேர்களுக்கும் அடுத்தபடியாக மேலைசை கலைஞர்களுக்கும். சொல்லியே அவனுங்களா? அப்படியா? ஆமா. அப்படி மேலைசை கலைஞர்களுக்கும். அதாவது மாமா, உங்களை எல்லாம் சொல்லியாச்சு, எங்களை 2 வார்த்தை சொல்லணும்ல. ஆமா, பாடிக்கிட்டு இருக்க புள்ள சின்ன குழந்தையா இருக்கு. அந்த குழந்தைக்கு எந்த ஊரு? எங்க பாட்டி யோசனை பண்ணுதாக. ஆமா, நீ சொன்னா தானமா தெரியும். பேத்தியாளுக்கு எந்த ஊரா இருக்கும்? ஆமா, என்ன பேரா இருக்கும்? எங்க இருந்து எங்க படிக்க வந்திருப்பா அப்படின்னு சொல்லி அப்படின்னு யோசனை ஓடும்ல. நம்ம பக்கத்துல இருக்கோண்டு கேட்பாங்க, இந்த பிள்ளைக்கு எந்த ஊரா இருக்கும்? அதானே, நம்ம பக்கத்து ஊரா நம்ம ஊரா? ஏன்னா டச் போன் இருந்தா அவங்களுக்கு தெரியும். டச் போன் இல்ல, பட்டன்ஜெல் தான் பாடிட்டே இருக்கு. ஆமா, அதனால எந்த ஊருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. சொல்லுமா பாப்போம். அப்படி அரியப்புறத்தை சார்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளி சேப்பாடுகின்ற பாத்துக்கோங்க, 7 தலைமுறையா வில்லுப்பாட்டை தவிர எங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. சுவாலியே எங்களுக்கு இதுதான். ஆமா, வில்லே மட்டும்தான். அதான் மாமா, 7வது தலைமுறையோட முடியாது. இன்னும் ஒண்ணு தொட்டில்ல 8வது தலைமுறை தொட்டில்ல போட்டு ஆடிட்டு கிடக்காங்க. ஆமா, ஒருத்தருக்கு தெரியாம விட்டுட்டு வந்திருக்கோம். வாரம்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தது. சரிதானே? நம்ம விட்டுட்டு வந்துட்டு தெரியாம. ஆமா. அப்படி அரியப்புறத்தை சார்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளி சேப்பாடுகின்ற எஸ் புவனா வெள்ளி சேக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி கலந்த வணக்கம். நன்றி வணக்கம் போட்டுட்டேன். அப்படியே கை தட்டி கொஞ்சம் உற்சாகம் பண்ணுங்களேன். கை தட்டினா உங்களுக்கு அப்படி விரையலுக்கு வந்து கை தட்டினா விரைக்காது. கை தட்டினா அதுல ஒரு உங்களுக்கு நன்மை இருக்கு. ஆமா, கொசு கடிக்காது, தூக்கமெல்லாம் கலைஞ்சு போயிடும். அதனால கை தட்டிக்கிட்டு பார்க்கலாம், தப்பு இல்ல, தப்பு கிடையாதுல்ல. ஆமா. அப்படி கற்றது கையளவு என்பார்கள், கல்லாதது உலகளவு என்பார்கள். நானும் ஒரு சிறு குழந்தை, பச்சை குழந்தைய நாங்கெல்லாம் 6 பேரும் பால் ஊடிய மறக்காத குழந்தைங்க. எங்க மாமா பேருக்குள்ள எப்பவும் ஒரு பால் டப்பா இருக்கும். அதானே, வில்ல முடிச்சிட்டு குடிச்சிட்டு படுத்தா தான் உறக்கமே வரும். எப்படி இருக்கு? ஆமா, மறக்காத குழந்தை தானம்மா. சரிதானே? அப்படி கற்றது கையளவு என்பார்கள், கல்லாதது உலகளவு என்பார்கள். நானும் ஒரு சிறு குழந்தை, என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னே பாடப் போகிறோம். உங்கள் முன்னாய் பாட இருக்கின்றோம்.
பாடுகின்ற பாடலிலே பாடல்களிலே சொல் குற்றம் குற்றங்கள் பொருள் குற்றம் குற்றம் அடிதாளங்களில் குற்றங்குறை எழுதிட்டாலும் எங்க ஆட்களிலே ஒரு குற்றங்கள் நாங்க அடிக்குகின்ற தாள மேல தாளத்திலே ஒரு குற்றம் குறைகள். ஆமா சரி அப்படி நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை எப்படி அன்போடு ஆதரிப்பீர்களோ எப்படி பருத்திமாரை எடுத்துக்கிட்டு பலாறு பலாறுன்னு வாங்குவேளோ வாங்குவீங்களோ பாட்டி ஆமா அதே போல அல்லாமல் அப்படி என்ன கொடுத்தாலும் அவருக்கு தான் பெரிய ஆள். பாசமா நம்மளெல்லாம் வச்சுக்கிடுவாங்க மாமா. ஆமாம்மா உங்களை அடிச்சாலும் என்னையில அடிக்க மாட்டாங்க. ஆமா பரவே அப்படியே கொடுங்க என்ன கொடுத்தாலும் அவளுக்கு கொடுங்க அவதான் பெரிய ஆளு. சரிதானே. அப்படி ஐயா உடைய வாசலிலே அதாவது மாமா எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் முதலில் பாடக்கூடிய திருக்கதையானது யாருக்கு மாமா? யாருக்குமா பாடுவாங்க? யாருக்கு பாடுவாங்க? சாஸ்தாக்கு தான் படிப்பாங்க. சாஸ்தாவுக்கு ஐயனார் பிறந்தாதான் கைலாசநாதரோட ஐயனார் வந்து பிறந்தாதான் அனைத்து தெய்வங்களும் கோயிலுக்குள்ள வந்து மனம் மகிழ்ந்து ஆடுமா. வெளியில அவுட்டர் இருக்காரு கருப்பசாமி அப்பதான் வல்லையத்தை தூக்கிட்டு வருவாரு. ஐயனார் பிறந்தாதான் சகல தெய்வங்களுமே ஆலயத்துக்குள்ளே வருமாமா. ஆலயத்துக்கு பெரிய தெய்வம் வந்து சாஸ்தா. ஆமா. நம்ம வீட்டுக்கு பெரிய தெய்வம் யாரு? யாரு? நம்ம தாத்தா. நம்ம தாத்தா. அத மாதிரி சாஸ்தா பெரியவரு வீட்டு தாத்தா பெரியவரு. ஆமா. அப்படி ஐயாவுடைய வாசலிலே கைலாசநாதருடைய திருக்கதையை பாட இருக்கிறோம். பாட இருக்கின்றோம். அப்படி இருக்க ஆதிவெள்ளி கைலாசத்திலே யார் யாரெல்லாம் கொலுவிருந்தார்கள் தெரியுமா? ஆதிவெள்ளி கைலாசத்திலே ஆதிவெள்ளி கைலாசத்திலே சிவபெருமான் ஊமை பார்வதி பிள்ளை நாயகன் பகவான் பக்கம் கொலுவீரேன் வள்ளியோடு தேவானையோ தேவானையோ சுவாமி செய்யுடைய கொலுவீரந்தார் சுவாமி சட்டமோனி 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 கும்ப மாமோனி அடே சட்டமோனி சட்டமோனி கும்ப மாமோனி உடனே கொழுவிருந்த கடலின் பச்சமாலு லட்சுமி சுடனே கொழுவிருந்த மலோக பட்டனே சகர் மோகன் சரஸ்வதி சந்தோஷமாய் கொழுவிருந்த அமரலோக பட்டனே அமரலோக பட்டனே இந்திரனோ இந்திராணியோ அடே அப்படியே ஆதிவெள்ளேனும் கைலாச பர்வத்திலே கைலாச மலையில் ஆண்டவனாக விட்ட சிவபெருமான் அம்மை பார்வதா தேவியானவள் மூத்த மகனாகப்பட்ட விநாயகப் பெருமான் நாயகப் பெருமான் இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகன். முருகனுக்கு நாளைக்கு என்ன கிழமை? முருகனுடைய விசேஷம் நாளைக்கு என்னது? பூசம் பூசம் தை பூசம். பூக்காரர் மட்டும்தான் கரெக்டா சொல்றாரு. நாளைக்கு முருகனுக்கு தைப்பூசம். அப்பேற்பட்ட வடிவேல் முருகன் வடிவேல் முருகன் அதாவது பூக்காரர் எது கரெக்டா சொல்றான்னு சொன்னா எதுக்கு? நாளைக்கு தான் அவருக்கு வியாபாரமே இருக்கு. வியாபாரம் கிட்டத்தட்ட 78,000 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அடியா ஏப்பா வாங்குனது 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி இருக்கு பூவு. 28 தான் வந்திருக்கு. இன்னும் விடிய விடிய இருக்கலாம். இன்னும் விடிய விடிய டைம் இருக்குல்ல. நாளை வரைக்கும் இருக்கலாமா டைம்?
சரி. பாட்டிக்கு இப்பவுமே கொட்டாய் வந்துட்ட. கொட்டாய் மட்டும்தானே வந்திருக்கு. ஒரு டீ உப்புமாவும் கொடுத்தா பாட்டிக்கு தூக்கம் பறந்து போயிடும். உப்புமா வேற சாப்பிடுறதா? அதாவது மாமா உப்புமா ஆகி திரும்ப சாப்பிடணும். உப்புமா சாப்பிட்டோம்னு சொன்னா நெஞ்ச விட்டு கீழையும் போகாது, நெஞ்ச விட்டு மேலேக்கும் வராது. அப்ப ஏமா உப்புமா சாப்பிடுதாவா? தட்டுக்குள்ளே கிடந்துன்னு வச்சுக்கிடுங்களேன், உறக்க வருமா? ஏமா உப்புமா சாப்பிட்டா வேலை செய்யணும். அப்படியா? உப்புமா சாப்பிட்டு சும்மா உட்கார்ந்தா அப்படித்தான் நீ சொன்ன மாதிரி நஞ்சுக்குள்ளே நிக்கும். தூக்கம் வரப்படாதுல்ல மாமா? வேலை செஞ்சோம்னு வச்சுக்கோமா உடனே இருக்கும், ஜீரணம் ஆயிரும். சரிதானே? அப்படி கைலாசம் மலையதிலே வள்ளி தேவானையோடு ஆதிவெள்ளி கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள். கொலுவாக இருந்து வருகின்றார் நாரதர், நந்திதேவன், நந்தீசன், அட்டமோனி சட்டமோனி அழகுக்கும்பம் மாமணியோடு அந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள். சரி. பார்க்கடல் தென்னதில்லை என்னம்மா? பச்சமாலும் லட்சுமியும் பௌசுரனை கொலுவிருந்து வருகிறார்கள். கொலுவிருந்து வருகின்றார்கள். அப்படி பிரம்மலோக வட்டணத்திலே ஆமா சதுரமுகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக கொலுவிருந்து வருகிறார்கள். ஆமாம்மா. அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே அழகுடனே கொலுவிருக்க இன்னொரு நாடு என்ன நாடு தெரியுமா? எந்த நாடு? நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு, அது நாவலர்கள் புகழும் நாடு. நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, மேல பொழியும் நாடு, தென்றல் வீசும் நாடு, மஞ்சள் விளையும் நாடு, மஞ்சள் விளையும் நாடு, வாட்சியம் மலரும் நாடு. மஞ்சள் விளையும் நாடு, வாட்சியம் மலரும் நாடு, விளையாடு வயது விரித்தாடு, வேலம் மரம் ஓங்கி இருக்கும் நாடு, இளமெல்லாம் பெயர்படை, இளமெல்லாம் பெயர்படை, ஆதிபாதாள உலகத்தில் பாதாள உலகத்தில் மோக வண்ணனோ கண்ணி பெண் கொடியோ மன்னகரும் ஐயா மனைவியும் மகளுடனே ஆண்டுவார் கொண்டகனோ தேவியும் குணமுடனே ஆண்டுவார் நல்ல நாரும் போல சுவாமி ஆண்டுவாரார் சுவாமி நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, நாடு கோடமள பொழியும் நாடு, குளிர்ந்த தென்றல் காற்று வீசும் நாடு, ஆமாம்மா, எஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, இருவாச்சிப்பும் மலரும் நாடு, மலரும் நாடு. அப்பேர்வட்ட நாடு என்று பார்த்தால் எந்த நாடு? அதுதான் அகில உலகம் எல்லாம் வேறுபடைத்த ஆதி பாதாள உலகம். பாதாள உலகம். அப்படி பாதாள உலகத்திலே என்னம்மா? அரக்கர் குலத்தின் வேந்தராக வேந்தனாக ரிஷிமுகா வண்ணென்னும் இரத்தக்கண்ணி பெண்குடியானவளும் மன்னவரும் மனைவியுமாக மகிழ்வுடனே ஆண்டு வருகிறார்கள். கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டு வருகிறார்கள், ஆண்டு வருகின்றார்கள். அதாவது என்ன, ஒரு வீட்டுல கணவன் மனைவின்னு சொன்னா என்னம்மா, கணவர் சொல்லக்கூடிய வார்த்தையை மனைவி கேட்கணும். ஓ, வீட்டுக்காரர் சொல்றதே வீட்டுக்காரம்மா கேட்கணும். மனைவி சொல்லக்கூடிய வார்த்தைய சரி கணவர் கேட்கணும்ல. மனைவி சொல்றதையெல்லாம் நீங்க கேளுங்க ஐயா, மங்களமா இருப்பீங்க. அப்படியா? என் பிள்ளை சொல்றதெல்லாம் கேளுங்க.
மனைவி ஒரு மந்திரி. சரி. மந்திரி வந்து சொல்வதெல்லாம் மந்திரம். அதான் மனைவி சொல்வதை கேட்டோம்னு வைங்க, குடும்ப வாழ்க்கை நல்லா ஓடும். ஓஹோன்னு ஏன்னா மனைவி சொல்ல கேட்கலன்னா அவ சொல்ல நம்ம சொல்ல கேட்க மாட்டேக்காரன் சண்டைக்கு வருவாங்கல்ல. சொல்லி சரின்னு காட்டி போயிட்டோம்னு வைங்க, வீட்டுக்குள்ள பிரச்சனையே இல்ல. பிரச்சனையே வராதுல்ல. கணவன் மனைவிக்கு விட்டு கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு விட்டு கொடுக்கணும். ஆமா. அதாவது இந்த பூவை நாறு சேர்ந்தா எப்படி இருக்கு பாத்தீங்களா மாமா? பூவோட நாறு சேர்ந்தா தான் நாறு மணக்கும். ஆமா. பூவை தனியா வச்சு நாரை தனியா வச்சா மணக்குமா? எப்படி மணக்கும்? மணக்காது. பூ மட்டும் மணக்கும், நார் மணக்காதுல. நார் இருந்து நாரி போவோம், பூவு இருந்து வாடி போவோம் மாமா. வாடி போவோம். ரெண்டு இருந்து பிரயோஜனம் இல்ல. இல்லல்ல. அதே போலவே ரிஷிமுகா அண்ணனுக்கும் ரத்த கண்ணி பெண்குடியானவளுக்கும் ஆடருக்கு அடுக்குமத்த வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சொந்த பந்து அதிகமாக இருக்கிறது. ஆமா, சொத்து இருந்துட்டாலே சொந்த பங்கத்தை கேட்கவே வேண்டாமா, தானா வந்துரும். தானா வரும்ல. நம்ம கையில ரூபா இருந்து சொன்னா சொந்தக்காரே நான் செய்யட்டுமாமா, நான் தூக்கட்டுமா, நான் எடுக்கட்டுமாம்பா. 10 கையில நினைச்சுக்கிடுங்க, எவனா நமக்கு தெரியாதப்பா. அவன் பேச்சு நம்ம சரிப்படாது அப்படின்னு பேசுவாங்க. பணம் 10 செய்யும் சொல்லுவாங்க மாமா, அது உண்மைதான். எனக்கு 3 பொட்ட பிள்ளை இருக்கு. மூத்த மருமகன் என்கிட்ட ரூபா பேங்க்ல பணம் இருக்கிறத பார்த்துட்டு, மாமா சாப்பிட்டீங்களா, காப்பி குடிச்சீங்களா, என்ன செய்திய போன்னு 30 தடவை பண்ணுதாரு. பேசுனதுக்கு அவருக்கே கேட்டுரும், பக்கத்து ஊர் தான். அடுத்தால உள்ள மருமகன் அவர் கோயம்புத்தூர்ல இருந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்காரு. எனக்காக கேட்காங்க, என் அக்கௌண்ட்ல கிடந்த பணத்துக்காக கேட்காங்க. அப்படி அப்ப அக்கௌண்ட் நம்பர் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுல்ல. அதே போலவே 2 நல்ல வேர்களுக்கும் சொத்து சுகங்கள் இருந்தாலும் சொத்து சுகத்தை ஆளுவதற்கு கொஞ்சியது விளையாட ஒரு குழந்தை செல்வம் இல்லாமல் மடியில் வைத்து விளையாட ஒரு முதலை செல்வம் இல்லாமல். அதாவது மாமா, எவ்வளவுதான் ஆடு மாடு சொத்து சுகத்தோடு ஆண்டு வந்தாலும் அந்த ஆடு மாடு சொத்து சுகத்தை இல்லாம ஆளுதற்கு ஒரு பிள்ளை செல்வம் வேணும். பிள்ளை செல்வம் இல்லனா எல்லாம் குறைதானே. நம்ம ஒரு பீரோ இல்ல, பீரோ லுமுக்கு நம்ம சேலையத்தான் அடுக்கி வச்சிருந்தாலும் வச்சிருக்கோம். அந்த பூனம் சேலை வந்து நம்மள அம்மானு கூப்பிடுமா? காட்டன் சேலை வந்து அப்பானு கூப்பிடுமா? அதாவது மாமா, வாய் திறந்து பேசக்கூடிய ஒரே ஒரு செல்வம் என்ன செல்வம்? அது வந்து நம்ம பிள்ளை செல்வம். பிள்ளை செல்வம் தான். மதலை செல்வம் மாபெரும் செல்வம். ஆமா. அப்படி 2 பேர்களுக்கும் திருமணம் முடிந்து 6 12 வருடகாலமாக பிள்ளை செல்வம் இல்லாமல் ஆண்டவனுடைய அருளாலே 2 பேர்களுக்கும் அழகான குழந்தை வந்து பிறந்தது. அழகான ஒரு ஆம்பளை பிள்ளை. தலை நிறைய ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னா கையில பிடிக்க முடியுமா? தலைநாளில ஆம்பளை பிள்ளை இப்படி பேண்ட் போட்டு பிறகு எப்படி பிறகு? பேண்ட் போட்டு பிறகு. ஆமா, ஆம்பளை பிள்ளை பேண்ட் தானே போடுறாங்க. அது உண்மைதான் மாமா. அப்படி அழகான ஆண் குழந்தைக்கு வேறு நாமத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ரிஷிமுகா வண்ணனும் ரத்தக்கண்ணி பெண்கொடியானவளோ வல்லம்மை தவத்தினால் பிறந்த நாளே வல்லவன் என்றும் அரக்கன் குலத்திலே பிறந்த நாளே அரக்கன் என்று சொல்லி வல்லரக்கன் என்று வேறு நாமம் கொடுத்தார்கள். அப்படி இந்த வல்லரக்க பாலகனை அந்த பாதாள உலகத்திலே எப்படி வளர்த்தீர்கள் தெரியுமா? 4 ஒரு மேனியுமா, 4 ஒரு மேனியுமா, 4 ஒரு மேனியுமா, மேனியுமா, ஏ மேனியுமா, அங்க பொழுது ஒரு வண்ணமுமா, வண்ணமுமா, அங்கே பொழுது ஒரு வண்ணமுமா, 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 மேனியுமா, போடம்மா, பொழுது ஒரு வண்ணமுமா, வண்ணமுமா, அங்கே வளரும் பீரை சந்திரன் போல், வளரும் பீரை சந்திரன் போல், வளரும் பீரை சந்திரன் போல், சந்திரன் போல், ஏ சந்திரன் போல், ஐயா வளர்ந்து வரான் வல்லரக்கே, வல்லரக்கே, அங்கே வளர்ந்து வரான் வல்லரக்கே, 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 ஆமையா போடையா போட்டுக்க போட்டுக்க.
அவளே பாதாள உலகத்திலே ஆமா ரிஷிமுகா வண்ணன் ரத்தக்கண்ணே வெண்கொடியானவளும் வல்லரக்க பாலகனை நாலு ஒரு மேனியுமாக பொழுது ஒரு வண்ணமுமாக ஆமா வளரும் பேரை சந்திரம் போல எடுத்து வருகிறார்கள். சரி அப்படி வளர்த்து வரும் காலத்திலே என்னம்மா வல்லரக்க பாலகனுக்கு 1 வயசாச்சு 2 வயசாச்சு 3 வயதாச்சு 3 வயசாச்சு 3 வயது நிலை முடியிறக்கி காது குத்தி ஆமா 4 வயது நிலை நடந்தோடும் பிராயமானான். ஆனா 5 வயது நிலை ஆடை ஆபரணங்கள் எல்லாம் சூடிக்கொண்டு அதாவது மாமா ஒரு பிள்ளைக்கு 5 வயசு முடிஞ்சு 6 வயசு பிறக்க போதுன்னா பிள்ளைகளை எங்க கொண்டு சேர்க்கணும்? பிள்ளைய கொண்டு 5-6 மாட்டை வாங்கி கொடுத்து மேய்க்கணும். எப்படி இருக்கும்? ஆமா மாடு மேய்ச்சாம்னா குடும்ப வாழ்க்கை நல்லா ஓடும். அப்படியா? ஆமா பாடங்களை போய் பள்ளிக்கூடத்துல போய் படிச்சாம்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி ஒரு 5-10 மாட்டை வாங்கி மேய்ச்சாம்னா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமா அதாவது மாமா இந்த காலத்து பிள்ளைகள்ட்ட ஒரு ஆட்டை கொடுத்து எடா தம்பி இந்த ஆட்டை மட்டும் பத்திரமா வச்சிரு மாமா இந்தா போயிட்டு வாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டை விட்டுட்டு நீங்க போயிட்டு 5 நிமிஷத்துல என்ன தெரியுமா செய்வான்? கசாப் கடையில கொண்டு கசாப் போட்டுருவா மாமா. இந்த காலத்து பிள்ளையில ஆட்டையும் நம்பி கொடுக்க முடியாது மாட்டையும் நம்பி கொடுக்க முடியாது. எதையுமே நம்பி கொடுக்க முடியல. அதாவது மாமா 5 வயசு முடிஞ்சு 6 வயசு பிறக்க போதுன்னு சொன்னா பாடக சாலையிலே சேர்க்க வேண்டும். ஆள் வளர்ந்தால் மட்டும் போதாது அறிவளரணும் என்று சொல்லி ரிஷிமுகா வண்ணன வெத்தக்கண்ணி வெண்கொடியானவளோ வல்லரக்க பாலகனை பாடக சாலையிலே சேர்க்கும் பொழுது அந்த வல்லரக்க ராட்சதன் எப்படி படித்தான் தெரியுமா? 6 நல்ல வயதடியில அரிசுவடி தான் படித்தான் 7 நல்ல வயதடியில வயதில சுவடி தான் படித்தான் தான் படித்தான் வயதில அங்கே 8 நல்ல வயதுக்குள்ள இலக்கண மூந்தான் படித்தான் 10 நல்ல வயதுக்குள்ள அங்கே பலகளையும் தான் படித்தான் தான் படித்தான் வல்லரக்க ராட்சதனானவன் 6 வயது நிலை அரிசோடி தான் படித்தான் 7 வயது நிலை என்சோடி தான் முடித்து 8 வயதுக்குள்ளே இலக்கணமும் தான் முடித்தான் 10 வயதுக்குள்ளே பலகளையும் தான் முடித்து ஆணையேற்றம் குதிரையேற்றம் அத்தனை கலைகளையும் தான் முடித்தார்கள். அத்தனை கலைகளையும் வல்லரக்கன் படித்தான். இப்படி எல்லாரும் வாரியிலே எங்களுக்கு ஒரு டீ வாங்கிட்டு வந்திருக்க கூடாதா? எனக்காவது ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்க கூடாதா? எனக்காவது ஒரு காஃபி வாங்கிட்டு வந்திருக்க கூடாதா? என்ன பார்க்க உங்களுக்கு பாவமா இல்லையா? அப்படியா? அதான் மாமா உங்களுக்கு கிடைக்கட்டாலும் கண்டிப்பா எனக்கு ஒரு காஃபி கிடைக்கும். ஆம்பளைகளுக்கு கிடையாது, பொம்பளைகளுக்கு மட்டும் தான் டீ வாங்கி குடிப்பீங்களா? எங்க பாட்டி இப்ப சொன்ன உடனே வாங்கிட்டு ரோவ பாருங்க. அப்படியா? பேத்தியா பாவம் விரலுக்குள்ள உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா செல்போன்ல ஆர்டர் போட்டாச்சு. அப்படி வல்லரக்க ராட்சதனானவன் ஆணையேற்றம் குதிரையேற்றம் அத்தனை கலைகளையும் தான் முடித்தான். அப்ப வல்லரக்க பாலகனுக்கோ வயசு 21 வயசு ஆச்சு மாமா. 21 வயசுன்னு சொன்னா பால வயசு போய் பருவ வயசு வந்துடுது. ஆமா அரும்பு மீச குறும்பு பார்வை. குறும்பு பார்வையிலும் திருட்டு மொழி முழிக்கான். திருட்டு மொழியில உருட்டி முழிக்கான். அது ஏன் உருட்டி முழிக்கான்? அவன் பார்வை வயசு கோளாறு அப்படி முழிக்க. வயசு கோளாறா? அப்போ
21 வயசுன்னு சொன்னா கால் கட்டு போடக்கூடிய வயசு மாமா. கால் கட்டுனா பெரிய ரெண்டு காலை கட்டி போடணுமா? கால் கட்டுனா அந்த கட்டு இல்ல மாமா, கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். ஓ, காலகாலத்துல ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கணும். ஆமா, செல்ல கல்யாணம். செல்ல கல்யாணம் முடிப்பது எதற்காக? எதற்காக? அவனை சீரழிய வைக்கிறதுக்கு. நல்ல சந்தோஷமா சுத்திக்கிட்டு அவன் பாட்ட ராஜா மாதிரி அலைவான். கல்யாணம்ங்கிற பேர்ல ஒண்ணு முடிச்சு வச்சு அவனை வீட்லயே உட்கார வச்சு சரி அவனை பாடா படுத்தி அவன் சந்தோஷமே போயிருமல்ல. என்ன செய்ய, இன்பமும் இருந்தா துன்பமும் இருக்கணும்ல, லாபம்னு ஒண்ணு இருந்தா நஷ்டம்னு வாழ்க்கையில இருக்கணும்ல. லாபம் நீ சொல்றது உண்மைதாம்மா. இன்பம்னு ஒண்ணு இருந்தா துன்பம்னு ஒண்ணு இருந்தா இன்பம் இருக்கத்தான் செய்யும். சரி, ஆனா துன்பமே நிறைய இருந்தா என்ன செய்ய? அப்போ வல்லரக்க பாலகணக்கு ரிஷிமுகா வண்ணன வெத்தக்கண்ணி வெண்குடியானவளும் பவள கண்ணி என்று பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து வைத்தார்கள். பவள பண்ணில மாமா, பண்ணிய யாராவது கல்யாணம் முடிச்சு வைப்பாங்களா? பவள கண்ணி மாமா, கண்ணி கன்னியாமா. முதல்ல எல்லாமே கன்னிதான். போக போக தெரியும் அந்த பாகம் புரியும். போக போக நாங்க சொல்ல வேண்டியது இல்ல. அப்ப எங்க அத்தையே நீங்க பண்ணின்னு சொல்லுதிய. இப்ப முதல்ல ஒல்லியாத்தம்மா வந்தா, இப்ப உட்கார்ந்து சாப்பிடுதா பத்தியா? இப்ப வாசல இடிச்சு பெரிய சட்ரு போட்டு விட்டாச்சு. சட்ரு போட்டு விட்டுருக்கு, வெளியில முனைய முடியல அவளால. அப்படியா? அப்படி இருக்கா பாத்து. எங்க அத்தை 20 கலஞ்ச நகையும் 3 லட்சம் ரூபாய் சுருளும் கொண்டு வரையில போய் அத்தைய பார்க்க நல்லா இருந்திருக்கு. அப்பமெல்லாம் நல்லவளா தானே இருந்தா. இப்ப பண்ணி மாய் தருதான், ட்ரம்பு மாய் தருதான். ஏன் அப்படி ஆவறானே தெரியலையே. அப்படியா? அவளுக்கே தெரியலங்க. அதாவது மாமா, ஒரு ஆளு வெயிட்டா இருக்குன்னு சொன்னா அந்த ஆளு சாப்பிடுறது சாப்பாடு கிடையாது. அந்த ஆளுக்கு மனசுல இருக்க வருத்தம் அப்படி இருக்கும் மாமா. கவலை வந்தா உடம்பு குண்டாயிருமாமா? ஆமா, அப்படியே கவலை வந்தா உடம்பு இளைக்கத்தான் செய்யும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ கவலை வந்தா உடம்பு குண்டாவுது. இது நியூ ட்ரெண்ட் மாமா. அப்படியாமா? ஆமா, இருக்கட்டும். அப்ப வல்லடக்க பாலகனுக்கு திருமணம் முடித்து வைத்த உடனே ரிஷிமுகா வண்ணன் மனதுக்குள்ள நினைத்தான், மகனுக்கோ வீட்டு பொறுப்பு வந்தாச்சு, இனி நாட்டு பொறுப்பு வரணும் என்று சொல்லி இந்த ரிஷிமுகா வண்ணன் வெத்தக்கண்ணி வெண்கொடியானவளும் எங்கே வருகிறார்கள் தெரியுமா? அங்கே ஆதி நல்ல பாதாளத்திலே, ஆதி நல்ல பாதாளத்திலே ரிஷிமுக வண்ணனும் வெத்தக்கண்ணி வெண்கொடியும் குலகுருவின் இடமதிலே, குலகுருவின் இடமதிலே ஐயோ குருகளமவாரா. குலகுருவி என்னுடைய வார்த்தைக்கு என் மகன் அரக்கனுக்கு பட்டமது சூட்ட வேணும், சூட்ட வேண்டும். ஐயா பட்டாபிஷம் நடத்த வேணும், நடத்த வேண்டும், பட்டாபிஷம் நடத்த வேண்டும். பட்டமது சுட்ட வேண்டும், பட்டாபிஷம் நடத்த வேண்டும். என் மகன் அரக்கனுக்கு என்று சொல்லி ரிஷிமுகன் குலகுருவின் இடமதியிலே இன்பமூட சொல்லும் போது அந்த வார்த்தை காதில் கேட்டு, அந்த வார்த்தை ஏய் குலகுரு பொய்யாது பாதாள உலகத்திலே ரிஷிமுகா வண்ணன வெத்தக்கண்ணி பெண்கொடியானவளும் குலகுருவின் இடத்திலே குதூகலமாக வந்தார்கள். சரி ஐயா குலகுருவே. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இது யாரு தெரியுமா? யாரு? இதுதான் என் மகன் வல்லரக்கன்ப்பா. உங்க மகன் அரக்கனை எதுக்கு கூட்டி வந்திருக்கீங்க? என் மகன் அரக்கனுக்கு என்ன பட்ட சூட்ட வேணும், பட்டா அபிஷேகம் நடத்த வேணும் ஐயா. ஆமா, அப்படி என்று சொல்லும் பொழுது சரி வல்லரக்க பாலகனை சிம்மாசனத்திலே அமர வைத்தார்கள். ஓ, சிம்மாசனத்திலே அரக்கனை அமர வைத்தார்கள். சிம்மாசனம்னு சொன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? பாகுபலி படம் பார்த்திருக்கீங்களா எல்லாரும்? நீங்க பார்த்திருப்பீங்களா?
பாகுபலி படத்துல சரி இந்த ரம்யா கிருஷ்ணன் ஒரு சிம்மாசனத்துல இருப்பாங்க பாத்திருக்கீங்களா? ஜம்முன்னு உட்கார்ந்திருப்பாங்க. அதே போல சிம்மாசனத்தை வல்லரக்க பாலகனை அமர வைத்தார்கள். சரி அப்படி வல்லரக்க பாலகனை அமர வைத்து உலகுருவானவர் செங்கோலத்திக்கு கையிலே கொடுத்தார். செங்கோலானது வளைகிறது. செங்கோலானது வளைகின்றது. மகுடத்திற்கு தலையில் வைக்கும் பொழுது என்ன ஆச்சு? மகுடமானது தவறி கீழே விழுந்தது. மண்ணிலே விழுந்தது மகுடமானது. உடனே பார்த்தார் குலகுரு, ஐயா ரிஷிமுகா, என்ன என்ன உந்தன் மகன் அரக்கனுக்கு செங்கோலத்துக்கு கையில் கொடுக்கும் பொழுது செங்கோலானது வளைகிறது. செங்கோல் வளைகின்றது. மகுடத்துக்கு கையில் வைக்கும் பொழுது மகுடமானது தவறி கீழே விழுகிறது. ஐயோ ஆகையினால் நீதி நேர்மையோடு ஆட்சி செய்தால் மட்டுமே ஆமா பாதாள உலகமானது பிழைக்கும். ஐயா தான தர்மத்தோடு ஆண்டால் தான் பாதாளம் பிழைக்கும். இல்லை என்று சொன்னால் அடியோடு அழிந்து விடும் என்று சொன்னார். சரி அப்படி வல்லரக்கராட்சதனானவன் ஆமா அந்த பாதாள உலகத்திலே ஆண்டு வரும் காலத்திலே என்னம்மா அப்படி ஒரு நாளைய தினத்திலே சரி தன் கஜானா பெட்டியை திறந்து பார்க்கிறான். கஜானாவை திறந்து பார்க்கும் போது என்ன இருக்கு? கஜானா பெட்டியில 10 பைசா கூட இல்ல. சரி இருக்கா இல்லையா? ஏன் கஜானா காலியா இருக்கு? கஜானா ஏன் காலியா இருக்குன்னு சொன்னா நாட்டு மக்களிடத்திலே மக்கள்ல வரி கொண்டு வந்து கொடுக்கல. இந்த வல்லரக்க ராட்சதன் அட்டகாசமானது செய்து வருகிறான். சரி அரரா என்று சொன்னவரை அளவில் எட்டி அடிக்கிறான். அடிக்கா சிவ சிவா என்று சொன்னவரை செவிட்டிலே அடைக்கிறான். ஆமா பகவான் என்று சொன்னவரை பல கொடுமையானது செய்து வருகிறான். பாவி அப்படி எண்ணற்ற கொடுமைகள் செய்ததுனால பாதாள உலகத்திலே பருவமழை பொழியல, பருவமழை பொழியல, கோடமழை பொழியல. ஒளியவில்லை. அப்படி நாடே பஞ்சத்துல இருக்குன்னு சொன்னா அவன் கஜானால எப்படி பைசா இருக்கும்? உண்மைதாமா ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா அந்த நாட்டை ஆளுத மண்ணை நல்லா இருக்கணும். ஓ நாட்டை ஆளக்கூடிய மண்ணை நல்லா இருக்கணும். நாட்டை ஆளுத மண்ணை நல்லா இருந்தா தான் அந்த நாடு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா வீட்டுல இருக்காங்கல்ல மனவாட்டி வீட்டுக்கார அம்மா வீட்டம்மா நல்லா இருந்தா தான் வீடு நல்லா இருக்கும். வீட்டுக்காரம்மாவை நீங்க நல்லா பேணினாலே உங்க குடும்பம் நல்லா இருக்கும். வீட்டம்மா சரியில்லைன்னா வீடு சரி இருக்காது. வீட்டுக்காரம்மாளுக்கு உடம்பு சரியில்லைன்னா வீடே நல்லா இருக்காது. நாட்டாளுத மண்ணும் சரியில்லை நாடு நல்லா இருக்காது. அப்ப மனைவியை பேணணும் தம்பி. ஆமா அதனால மண்ணை வந்து நீதி தவறி ஆண்டான். சரி நாட்டுக்குள்ள ஒரே பஞ்சம்னா பஞ்சம் 12 வருஷம் மழையும் இல்லாம தண்ணியும் இல்லாம இருக்கு. என்ன செய்ய? ஒரு நாட்டுல மழை இல்லாம தண்ணி இல்லாம 12 வருஷம் இருந்தா அந்த நாடு எப்படி இருக்கும்? எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த நாடு நாசமா போயிடும். அப்படி வல்லரக்க ராட்சதனானவன் சரி கண் கஜானா வெட்டியை திறக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா நாட்டு மக்களின் மீது எண்ணற்ற வரிகளை போட்டு வருகிறான். போட்டான் ஒரு குடம் தண்ணி எடுத்தா அரக்கனுக்கு ஒரு பணம் தீர்வை போட்டான். சரி அரைக்கீரை விற்றவர்களுக்கு அரை பணம் தீர்வை போட்டான். ஆமா அப்படி எண்ணற்ற வரிகள் போட்டு அவன் கஜானா பெட்டி காணியாவை நிறையவே இல்லை. அப்பமும் பணம் சேர மாட்டேங்கி உடனே பார்த்தான் வல்லரக்க ராட்சதனானவன். என்ன இனி 56 தேசம் இடத்துல சென்று ஆமா கப்ப பணம் வாங்க வேண்டும், இருசா பணம் வாங்க வேண்டும் என்று சொல்லி ஆமாதாயி அரக்கனோட மந்திரியை தான் அழைக்கும் பொழுது சரி அந்த மந்திரியானவர் எப்படி தெரியுமா? எப்படி அம்மா? ஒட்ட நெல்ல பெருநடைய ஓடி வர மந்திரியும் அவசரமா அரக்கனோட இடமதியில இந்த அரக்கனுடைய இடமதியில ஐயா இடமதியில ஏ மந்திரியும் ஐயா வாராரு இடமதியில எந்தன் மண்ண வல்லரக்கா என்ன நீரும் அழைத்ததென்ன என்று சொல்லி மந்திரியும் அரக்கனோட இடமதியில அரக்கனோட ஐயா இடமதியில ஐயா இடமதியில மந்திரியும் ஐயா யாது சொல்வார் அப்படி ஓட்ட நல்ல வெறுநடையாக ஓடி வருகின்ற பொழுது வரும்பொழுது அரக்கன் ஒரு ஆட்சி நடத்திலே இருக்கிறார். ஆமாம்மா ஐயா மன்னா வல்லரக்கா ஏ சுவாமி என்ன அழைச்ச விவரம் என்ன? உமக்கு நான் என்ன செய்யணும் ஐயா? என்ன காரணத்துக்காக என்ன அழைச்சிங்க? ஐயா மந்திரியே என்ன உன்னை நான் எதுக்கு அழைத்தேன் தெரியுமா? எதுக்கு? 56 தேசம் இடத்துல சென்று என்ன சாமி? கப்ப பணம் வாங்கிட்டு வரணும் அப்பா. சரி இருசா பணம் வாங்கிட்டு வரணும், ஏவல் பணம் வாங்கிட்டு வரணும். வாங்கோ சாமி. ஐயா மன்னா என்ன ஏவல் பணம் இருசா பணம்னு சொன்னா 56 தேசம் நிறைய தருவாங்க. அதனால சாக்கு முட்டையெல்லாம் அள்ளிட்டு போட்டுமா? ஒரு 5 சாக்கு எடுத்துட்டு போறேன். ஏ மன்னா என்ன 5 சாக்குன்னு சொன்னா 5 சாக்கை நிறைச்சிட்டு வருவேன்னு நினைக்கப்படாது. சரி எவ்வளவு தராங்களோ அவ்வளவு தரம் வாங்கிட்டு வர முடியும். ஆமா அப்படின்னு சொல்லி சரி வல்லரக்க ராட்சனோட மந்திரி
மந்திரியானவர் 56 தேச மன்னடத்திலே வந்தார்கள். சரி ஐயா என் மன்னர்களே, என்ன ஏன்னா யாரு தெரியுமா? நீங்க யாரு? ஏன்னா யாரு தெரியுமா? ஆறு பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லரக்க ராஜனிடம் மந்திரி வந்திருக்கு ஐயா. ஓ மை காட், நீங்க தான் வல்லரக்கனுடைய மந்திரி. ஆமா, உங்களுடைய நான் தான் போக்குவரத்து துறை அமைச்சர். போவேன் வருவேன் போவேன். நீங்க தாரத கொண்டு போய் மன்னகிட்ட கொடுப்பே வந்திருக்கேன் தாங்க. சரி வந்திருக்க தாங்கயோ. பகுதி பணம் எங்க மண்ணை உங்ககிட்ட வாங்கிட்டு வர சொன்னாரு. என் மந்திரி, உன் மன்னனுக்கு கொஞ்சமாவது மண்டையில அறிவு இருக்கா? என்ன என்ன என்னப்பா 12 வருட காலமும் நாடே பஞ்சத்துல கிடக்க ஒருவா கஞ்சிக்கு நாங்க என்ன செய்தோன்னு கேட்டானா? நீங்க என்ன பாடுபட்டாலும் எங்களுக்கு அதை பத்தி தப்பு கிடையாது. என் மந்திரி, எங்க மன்னனுக்கு தான் பகுதி பணம். அப்படியா? ஆமா மன்னா. என் மந்திரி, கப்ப பணம் எங்களால தர முடியாது ஐயா. தராம நான் போக மாட்டேன். போக மாட்டியா? என் மந்திரி, ஒழுங்க மாதிரியா போயிரு. இல்லைன்னு சொன்னா 56 தேச மன்னர்கள் ஒன்று சேர்ந்து பாதாள உலகத்தின் மீது போர் தொடுப்போம் ஐயா. ஐயோ, என்ன அடிச்சு நீங்க என்ன சுகத்தை காங்க போறீங்க? ஏ மன்னா, நான் வந்து மந்திரி. இங்க சொல்லுது அங்க சொல்ல போறேன், அங்க சொல்லுவதை இங்க சொல்ல போறேன். சரி, என்ன கொடுத்தாலும் எங்க மன்னனுக்கு கொடுங்க. ஏ மந்திரி, உன் மன்னன் கிட்ட போய் நாங்க சொன்னதை சொல்லு, அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பாத்துக்கிடலாம். சொல்லிட்டா இவ்வளவுதானே. அப்படி என்று சொல்லி வல்லரக்க ராஜனோட மந்திரியானவர் ஆதி பாதாள உலகத்திலே அரக்கனோட இடமதிலே வந்தார். உடனே மன்னன் கேட்டான், ஏன் மந்திரி, ஏன் என்ன போகும்போது 5 சாக்கு அழிட்டு போட்டுமான்னு 6 சாக்கு அழிட்டு போட்டுமான்னு இப்ப கை வீசிட்டு வாரியே, என்ன விவரம் ஐயா? என்ன பகுதி பணம் வாங்கணும்னு போனா சரி, 56 தேசத்து அரச மன்னர்கள் ஒண்ணா நிக்காங்க. சரி, என் பகுதி பணம் தரமாட்டேன்ட்டாங்க. தரமாட்டேனாங்களா? 56 தேசத்து அரச மன்னர்கள் சண்டைக்கு ரெடியா இருக்காங்க. போருக்கு வருவேன்னு சொன்னாங்களா? உங்க மேல போர் தொடுக்க ரெடியா இருக்காங்க. ஏன் மந்திரி, என்ன மன்னா, அவங்க மட்டும் தான் போருக்கு வருவாங்களா? ஏன் நம்மளால போர் செய்ய முடியாதா? மன்னா நம்மள இப்போ நம்மள சண்டைக்குல போக முடியாது. பெரு நம்மட்ட படைகளே கிடையாது. என்ன மந்திரி இப்படி சொல்லிட்ட? நம்மட்ட இருக்க குதிரைப்படை என்னாச்சு? குதிரைப்படையில கொட்டாரத்துல படுத்துக்கிட்டு எந்திக்க மாட்டாங்க. ஒட்டகப்படை என்னாச்சு? ஒட்டகப்படை எல்லாமே பாலைவனத்துல வாடி போச்சு. ஏன் அப்ப நம்மட்ட என்ன படை தான் இருக்கு? இப்ப இருப்பது நம்மட்ட சாப்பாட்டு படையும் மூட்டை படையும் தான் இருக்கு. சுவாத்து படையை வச்சு என்ன செய்ய முடியும்? சாப்பாட்டுக்கு ரெடியா இருக்கு. நம்ம போர்னு சொன்னா அவன் சுவாரும்பானே. நம்ம சாப்பிடாம போய் சண்டை போட முடியுமாமா? அப்படியா? சாப்பிடாம சண்டைக்கு போனா அடிதான் வாங்கிட்டு வர முடியும். சரிதானே? சோறுன்னு கேக்கு. ஏ மன்னா, உமக்கு ஒரு யோசனை சொல்லட்டா? சொல்லுங்க மன்னா. நீர் 56 தேச மன்னர்களை அழிக்கணும்னு சொன்னா என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவனை நினைக்க வேண்டும், விவசாயத்தை செய்ய வேண்டும் ஐயா. ஆமா, ஈசனை நினைக்க வேண்டும், இருந்து தவமானது செய்ய வேண்டும், இருந்து தவம் செய்ய வேண்டும். உங்கள் ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே உங்கள் ஆள்காட்டி விரலாலே ஆமாம்மா, ஆகாதேவி கங்காதேவி பூமாதேவி தான் அறிய அரிய உங்களுடைய சிரசை 3 நேரம் தானே சுற்றி எதை பார்த்து நீட்டினாலும் தீப்பிடித்து தெரிய வேண்டும். அப்பேர் விட்டு எரிக்கு வர வகனு சொன்னா 56 தேசங்களை தூள் தூளாக ஆக்கிடலாம் மன்னா. அப்படி என்று சொன்னும் பொழுது அருமையான யோசனை. ஏன் மந்திரி, ஏமந்தான் இவ்வளவு நாள் நீ எங்க மந்திரி இருந்த? என்ன ஐயா? அருமையான யோசனை சொல்லிட்டேன். சரிதானே? உடனே போறேன். உடனே போறியரா? தவ இருக்க போறேன். அப்படி என்று சொல்லி தவ இருக்க போனோம்னா என்னுடைய நாடு நகரம் பொண்ணு பொருள் எல்லாம் யாரு பாப்பா? நான் பாத்துக்கிட்டத மந்திரி. அப்படியா மன்னா? ஏன் மந்திரி, பத்திரமா பாத்துக்கோ. சரி, போயிட்டு வரந்தடி என் மனைவியை பத்திரமா உங்க பாத்துக்கோ. பொண்டாட்டியே பத்திரமா நான் பாத்துக்கிடுவேன் ஐயா. இல்லாம ஒரு நாளை கூட அவ இருக்க மாட்டா. அப்படியா? பத்திரமா பாத்துக்கோ மந்திரி. மன்னா, நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். உங்க மனைவிக்கு கண்ணுக்கு கண்ணாக நான் பாத்துக்கிட்டதே. அப்படியாப்பா? ஆமா, தாய் மாதிரி பாத்துக்கோப்பா. சரி. அப்படி என்று சொல்லி வல்லரக்க ராட்சசன் மனதுக்குள்ள நினைத்தான். அதாவது ஆண்டவனை நினைத்த அருந்தவச செய்யணுமானால் 3 ஆசைகளை வெறுக்க வேணுமாமா. ஆசை என்றால் என்ன ஆசையில இருக்கணும்? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. 3 ஆசை. மண்ணாசைன்னு சொன்னா இடத்து மேல உள்ள ஆசை மாமா. மண்ணாசை விட்டு போறோமா? இவ்வளவுதான் நம்ம ஏக்கர் கிடக்கல இடம் எடுத்து போட்டாலும் ஒரு 2 சென்ட் இடம் நம்மளை நோக்கி வருதுன்னு சொன்னா வேங்காம இருப்போமா? அது எப்படி? அதத்தான் முதல்ல முடிக்கிறதுக்கு ஒரு காசு ஒரு 2 அடி அண்ணன் தம்பிக்கு விட்டு கொடுப்போமா? விட மாட்டோமே. விட மாட்டாள. கெச்ச கட்டி வெள்ளை அடிக்க விட மாட்டான், பக்கத்துலவே வந்து நிப்பான். தம்பிக்கு ஒரு அடி விட்டு கொடுத்துறான்னு சொன்னா அது அநியாயத்துக்கு கூட பிறந்தவங்க ஒரு கொத்தனார கூட்டிட்டு ஒரு கூட சிமெண்ட் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம்னு வைமா, வந்து நம்மளை விட்டு பவுங்களுக்கு தூரே போக மாட்டாங்க. பாடா படுத்திடுவாங்கல்ல. கூட பிறந்தவங்களாம் கூட பிறந்தவங்க தூர போச்சாலும் போக மாட்டாங்கல்ல. மைனிக்காரி சொல்லுவா, இல்ல ஒரு தம்பிக்கு நீ 2 அடியை விட்டு கொடுத்துட்ட, வீட்டுக்குள்ள வந்தேன்னு சொன்னா குழவிக்குள்ள போட்டு மண்டையை உடச்சு விட பாத்துக்க. கூட பிறந்தவனுக்கு ஒரு 2 அடி இடத்தை விட்டு கொடுத்ததுக்கு மண்டையை உடப்பாளாம். ஆமா, அதாவது மாமா எவ்வளவுதான் நம்ம ஏக்கர் கணக்குல இடம் எடுத்து போட்டாலும் நமக்கு சொந்தமான இடம் எவ்வளவு மாமா?
6க்கு 3 தான். உண்மைதான். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமாடா. 6 அடி இடம் மட்டும்தான் நமக்கு. அதாவது மாமா அதான் நம்ம சொல்லிருப்போம், எனக்கு அங்க 10 ஏக்கர் கிடக்கு, இங்க 15 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன். ஆமா அப்படிங்க அங்க. ஆமா. ஆனா இடத்தை நம்ம வாங்கி போடல, அந்த இடம் தான் நம்மள வாங்கி போட்டிருக்கு. நம்மள வாங்கி போட்டிருக்கு. ஆமா. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. ஆமா. மனிதன் வந்து மண்ணை விட மாட்டான், அந்த மண்ணு வந்து நம்மள விடாதல்ல. அதுதான் மண்ணாசை. பொன்னாசைன்னு சொன்னா பொன்னாசைன்னா என்னமா? பெண்களுக்கு எங்களுக்குள்ள ஆசை மாமா. இப்ப உங்களுக்குள்ள ஆசை தானே எல்லாமே. என்ன ஆசை? எவ்வளவுதான் நாங்க தங்கை நகைகளை அள்ளி போட்டாலும் எங்களுக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் தானே இருக்கு. இப்ப இருக்கப்பட்டது பூரா உங்களுக்கு தானமா போடுதிய. இன்னும் வேணும்னு 16,800 ரூபாய் கொண்டு விட்டுட்டியே. இப்ப 15 கிட்ட வந்திருக்கு. பத்தியால 16,800 ரூபாய். என்ன செய்ய? இன்னும் என்னத்துல கொண்டு விட போறீங்களோ? என்ன செய்ய? எப்படி பொட்ட பிள்ளைய பெத்தவங்க கட்டி கொடுக்க? என்ன செய்ய? அதான் கேக்கேன். அதே போலவே மூன்றாவது ஆசையானது பெண்ணாசை மாமா. என் தம்பியும் 3 பொண்ணை பத்து வச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காப்ல. என்ன செய்ய? அதுக்கு ஒரு நல்ல நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும். பிள்ளைகள் பூரா நல்ல பிள்ளைகளே. கடவுள் வழி விடுவாரல்ல. அதனால தங்கத்தை வந்து போட்டு கட்டிட்டு போறதுக்கு மாப்பிள்ளை ரெடியா இருக்கு. அப்படி 3 ஆசைகளை வெறுத்துக் கொண்டு இந்த வல்லரக்க ராட்சதன் எப்படி இருந்தா தெரியுமா? வல்லரக்க ராட்சதனோ யா ராட்சதனோ அங்கே என்ன என்ன செய்வான் மன்னன் போலை எரிந்தவன் போலை தாண்டிவேன் அரசன் போலை இருந்தவன் ஆண்டி போலை வடிவங்குவன் கத்ததில உத்திராதில காவி அங்கே வனமான வனங்கடை வனமான வனங்கடை ஏவையில் வளை நாடுவே அடே வனமான வனங்கடு வேலை நாடு வீட்டு வல்லரக ராட்சதனை நினைக்க வேண்டும் செய்ய வேண்டும் நினைக்க வேண்டும் செய்ய வேண்டும் மேல சாரதியில மேல சாரதியில ஏவாரானே வல்லர அப்படி வல்லரக்க ராட்சதனானவன் மன்னன் போல இருந்தவன் நான் மரவு போல தந்திரிந்தான். அரசன் போல இருந்தவர் தான் ஆண்டி போல வடிவம் கொண்டான். கழுத்ததிலே உத்திராட்சம் இடையிலே காவி வெட்டி கட்டிக்கொண்டு காவி வெட்டி இடையில் அணிந்து கொண்டு மனமான வளங்கடந்து வயல்வளை நாடு விட்டு இமயமலை சாரலிலே வந்து ஆண்டவனை நினைக்க வேண்டும், அருந்தவசானது செய்ய வேண்டும், ஈசனை நினைக்க வேண்டும், இருந்த தவமானது செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வல்லரக்க ராட்சதனானவன் என்ன இமயமலை சாரலிலே எப்படி தவம் இருக்கிறான் தெரியுமா? எப்படி அம்மா? சாந்து கொண்டு தரை மெழுகி சாந்து கொண்டு தரை மெழுகி சாந்து கொண்டு தர மெழுகி அங்க சந்தேனத்தால் கோலம் போட்டான் சந்தேனத்தால் கோலம் போட்டான் மஞ்சளாலே கோலம் போட்டான் மஞ்சளாலே கோலம் போட்டான் சண்டாள
பாலு கொண்டு தரை மெழுகி பாலு கொண்டு தரமெழுகி பாலு கொண்டு தரை மெழுகி தாரமெழுகி அங்கே பன்னீராலே கோலம் போட்டா பன்னீராலே கோலம் போட்டா கோலம் போட்டா வல்லரக்கு வல்லரக்கு அவடை இமயமலை சாரதிலே ஆமா வல்லரக்க ராட்சதனானவன் சாந்து கொண்டு தரைமளிகை சந்தனத்தாளை கோலம் போட்டு மாவு கொண்டு தரைமளிகை மஞ்சனையாளை கோலம் போட்டான். ஆமா குருத்துவாளை இலை விரித்து சரி தேங்காய் வளம் தட்சணையோடு ஆமா விநாயகரை விடித்து வைத்துக் கொண்டு வைத்துக்கொண்டு அரணே அரணே என்று சொல்லி அருந்தவ சாணல் செய்து வருகிறான்.